என்ன இவரு நான் வரும்போது அது படுத்துறாரு சார் அவர் கொஞ்சம் பனி மூட்டம் தூக்குறாரா? அவங்க வீட்டுக்கார அம்மா வந்து கொஞ்சம் பேஜரா இருக்காங்களா, அப்படியா? அதனாலதான் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. நைட் ஃபுல்லா அவங்க எல்லாம் சண்டை போட்டுன்னு கிடக்குறாங்க, என்னன்னு தெரியல. அப்படியா? ஆமா, இந்த நியூ இயர்னால அவர் வந்து இப்ப வர நியூ இயர்க்குனால அவருக்கு கண்ணெல்லாம் பண்ணி விட்டுலன்னு பாக்குறேன். அப்படியா? ஆமா, அதான் வருத்தமா பத்துறாரா? கருப்பா. ஆமா, எங்க வீட்டு தெய்வம் காவல் அவரு மட்டும் தான். அவர் மட்டும் தானா? ஆமா, ஒருத்தர் நம்மளுக்கு மனுஷனை போறதோட அதுக்கு போட்ட கூட அந்த நின்று காத்துட்டு நம்ம வீட்டுக்கு கடுப்பாரு. ஆமா, கண்டிப்பா இருப்பாரு. சார் இப்ப வந்து அவங்க ரசம் கேட்டிருக்காங்க. சார் எங்க ரசம் வேற மாதிரிதான் இருக்கும். இப்ப வந்து தண்ணி சூடு வச்சிருக்கிறேன். இது வந்து சிறும்பயிரா? ஆமா, சிறும்பயிர் ஒரு பாக்கெட். ரசம் வைக்க போறேன்ட்டு பருப்பு சாம்பார் ஐட்டம் அப்படி சார். இது ரசம் வேற, அந்த கொக்கர் ரசம் வேற, இந்த ரசம் வேற. குக்கர்ல போட்டு செய்வாங்க. நான் வந்து இது வேற மாடல் பண்ண போறேன். ஓகே. இது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்ல ரசம் பண்ணி காட்டுறேன். ஓகே. இந்த மாசத்துல சாப்பிட்டாங்கன்னா சும்மா ஜும்மு மாதிரி இருக்கும். கேக்குறவங்களுக்கு அது வந்து நாட்டு கோழி ஒண்ணு அடிச்சிருக்கிறேன். மசாலா 6 மணிக்கு வந்து 7 மணிக்கு தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் சூடான உடனே எண்ணெய், முழுகு, அது சீரம் எல்லாம் போட்டு ரெடி எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ மிளகா மசாலா போட்டு ஊற வச்சிருக்கீங்க? ஊற வச்சிருக்கேன். ரசம் வைக்க போறீங்க? ஆமா, ரசம் வச்சா ரசம் வந்து பருப்பு என்ன உளுந்து பருப்பு வைக்க போறீங்க? இல்ல சார், இது சுரும்பருப்பு போட்டு ரசம் வைக்க. ஆமா, இது பாக்கெட் தான் விக்கிறவங்க, அதனால தான் நான் வாங்குறேன். ஓகே ஓகே ஓகே. அதாவது நியூ இயர் வரப்போகுது, நியூ இயர் ஸ்பெஷல். ஆமா சார், இது வந்து சில பேர் எப்படின்னா இந்த பனி மூடத்துல இருக்கிறனால ரொம்ப பேஜர் படுறாங்கல்ல. இந்த ரசம் மட்டும் அந்த நாட்டு கோழி சாப்பிட்டுட்டு இந்த ரசம் ஒரு கிளாஸ் குடிச்சா கூட ஒரு மாதிரி இருந்துரும். ஒரு மாதிரி ஆயிடும்ல? ஆமா, அது ஜீரக சக்தி ஆகிற மாதிரி இருக்கும். சளி, ஜுரம் எதுவுமே வண்டாது. ஓகே. ரசம் காட்டா வேற லெவல்ல இருக்கு போகுது. இன்னைக்கு காட்டுறேன். அந்த ரசம் மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணி கொட்டும். நிறைய பேர் கேக்குறாங்க ரசம் இன்னைக்கு. ஓகேவா? இன்னைக்கு ரசம் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு என்ன பண்ணோம்? பருப்பு தண்ணியை வந்து கொஞ்சம் சூட் பண்ணிட்டு, ஓகே, அப்புறம் இந்த பருப்பை நம்ம சுரும்பயிர உள்ள போட்டுடணும். ஆமா, ஓகே. அதை வேக வச்சு எடுத்துடணுமா? ஆமா, இது வேக வச்சு அப்படியே கொஞ்சம் சும்மா கடிகிற மாதிரி. ஆமா, கடிகிற மாதிரி. அந்த ரசத்துல போட்டு குடிச்சாங்கன்னா, முழு சீரகம் போட்டு குடிச்சாங்கன்னா சூப் எப்படி குடிக்கிறாங்க அந்த மாதிரி அது மாதிரி இருக்கும். ஆனா சளி, ஜுரம் எதுவுமே அண்டாது நம்மளால. ஆமா. எப்படி ரமணாச்சு? இன்னும் எங்க போனீங்க? ஆளை காணோம். ஐயா, நான் இருக்கிறேன். நிறைய பேர் கேக்குறாங்க, என்ன ரஞ்சன் வீடியோ வரலன்னு கேட்டாங்க. ஐயா போயிருக்காங்க, ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. நானும் ஒரு வேலைக்கு போய் இப்பதான் வந்து மெட்ரஸ்ல போய் வந்து கொஞ்சம் பொருள் பிடிச்சி வந்திருக்கிறேன். நியூ இயர் வரனால கொஞ்சம் கடை போட்டி வியாபாரம் பண்ணணும். நீங்க ஃப்ரீயா இருந்தா நான் ஃப்ரீயா இல்ல, நான் ஃப்ரீயா இருந்தா நீங்க ஃப்ரீயா. ஆமா ஐயா, நீங்க 2 பேருமே பிஸி தான் இருந்தாலும் வேற வழி இல்ல. இங்க காமிச்சு ஆகணும். நியூ இயர்க்கு முன்னாடி 2025 கடைசி வீடியோ இது. ஆமா ஐயா. அதுக்கடுத்து 2026 இல்லையா? 26 நீங்க வந்துட்டீங்க. ஓகே. நீங்க அந்த சிறும்பேர் பொறுப்பு ஒண்ணு அது கொஞ்சம் ஒரு ஆப்பே ஒண்ணு எடுத்துவா. அது கொஞ்சம் கிண்டி விடணும். சோறு மாதிரி ஆயிப்போடும். அது நல்லா சும்மா தண்ணி, அந்த தண்ணியில வந்து நல்லா கடிஞ்சிடணும். கடிஞ்சிட்டு காஞ்ச மிளகா, நம்ம தக்காளி, வெங்காயம் போடக்கூடாது. இல்ல, அது நம்ம செய்யும் போது காமிச்சிடலாம். சரி ஐயா. ஐயா ஐயா இப்ப கூட ஹெல்ப்பா? ஆமா ஐயா, இது வந்து அவர் வந்து எப்படி சொன்னா எங்களுக்கு தாத்தா குரு. அவரு குரு தான். அதாவது கொஞ்சம் அடைக்கி வாசிக்கிறாரு அவரு. ஆமா, அவர் வந்து அடைக்கி வாசிக்கிறாரு அவரு. இப்ப அந்த கலர் மாதிரி ஆகி போடும் சார். இப்ப அந்த பருப்பு போட்டுக்கோல, சோறு ஆட்டா ஆகி போடும் பார். ஆனா ரசத்துல போட்டு சாப்பிட்டா இது நல்லதுதான். பாக்கலாமா? ஐயா பாக்கலாம். இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷத்துல அது ரெடி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி அந்த நாட்டு கோழி ஒண்ணு வந்து மசாலா போட்டுக்கிறேன். அதுவுமா? ஆமா, அப்ப வச்சு சாப்பிட்டுதான் அது உடம்புக்கு ஏறும் சத்து. இப்போ நம்ம வேலை வீட்டுக்கு போறோம் இல்லன்னு சொல்ல, நம்மளுக்கு உடம்பு கொஞ்சம் இருக்கணும்ல. டாக்டர் பிடிச்சா நரம்பு இருக்குப்பா, ரத்தம் இருக்குப்பா, உனக்கு ஒண்ணுமே கிடையாதுப்பா, ஆனா முன்னது நல்லா இருக்கிற பாடி இப்படி கேட்கணும். இடத்த பிடிச்சானு சொல்லணும். ஏமா உனக்கு யார்தான் சோறு தண்ணி போடாது, இந்த மாதிரி காய வச்சுட்டு கேட்க கூடாது. ஆமா, எங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் என்ன காப்பாத்தினாங்க, அவங்க போற வரைக்கும் நான் காப்பாத்திட்டேன். இப்ப என் பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் என்ன காப்பாத்துட்டோம். அதான் நம்மளுக்கு வேற சொத்து வேணாம், சுகம் வேணாம், யாரு கூட அனுபவிச்சுன்னு போட்டோம். சொத்து வச்சிருக்கிறவங்க எல்லாம் பகாய் போடுறாங்க. சோறு தண்ணி இல்லாத, அப்பா அம்மாக்கு போடுறது இல்லாத, பெரிய பிள்ளை கொடுத்துட்டேன், சின்ன பிள்ளைக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த சொத்து இருக்கனாலதான் உனக்கு பகை பண்றாங்க. இல்லன்னா யாரும் சொத்து இல்லன்னா யாரும் பகச்சிக்க மாட்டோம். உன்னை வேற லெவல்ல வச்சிருப்பாங்க. சரி, சூப்பர் பஞ்சு. 2025 5வது வருஷம் கடைசி பஞ்சு கேட்டுங்க. ஓகே. நான் உண்மைதான் சொல்வேன். ஏன்னா நான் பிறந்ததும் வந்ததும் 2000 வருஷம் 2 வரப்போகுது இருக்கட்டும். மக்களுக்கு நான் நேரம் சொல்றேன், போய் சொல்லக்கூடாது. போய் சொன்னா நம்மளுக்கு ஒட்டாது. அதனாலதான் சட்டுக்கு வேற லெவல்ல இருக்குது. ஐயா, இது ஒயிட் அண்ட் ஒய் ஏன் போட்டிருக்கேன்னா இன்னைக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. ஆமா, என்னைக்குமே சம்மதம் கூடி போகணும்.
ஓகே பாக்கலாம் ரசம் பாக்கலாம். இப்ப ரசம் வந்து சும்மா அப்படியே மனம் இருக்க போது. ஓகே ஓகே. ஆளுக்கு ஒரு கிளாஸ் போட்டிருந்தா இது சரக்கோ கிருக்கோ ஒண்ணும் கிடையாது. அது போட்டிருந்தா உடம்பு சும்மா ஃப்ரீயா கொடுக்கும். ஆமா, வேலை பண்ணும் போது தொந்தரவே பண்ணாது. ஓகே ஓகே. நம்ம ஏன்னா கறி சாப்பிடறோம்ல, ஜீரக சக்தி ஆகுறதுனாலதான் அந்த ரசம் வச்சிருக்கேன். ஆமா, நாட்டுக்கோழி வந்து ஜீரக சக்தி ஆகும். அதான் ஒருத்தர் சொல்றாரு, அவர் ரசம் வைக்க சொல்லுங்க, அவங்க சூப்பரா வைப்பாங்க, டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு. அதான் ரசம் இப்ப வந்து நீங்க டிஃபரெண்டா தான் பண்றீங்க. டிஃபரெண்டா பண்ணி காட்டுறேன், அவங்களுக்கு தெரியும். நாங்கெல்லாம் பாய் போடுறது முன்ன வந்து பிரியாணி போட்டி காட்டணும், அவங்களுக்கு சொன்னா தெரியும். உங்களப்பா இங்க சாமி கும்பிட்டாலே ஏய் பானை கும்பிட்டாலும் கை வச்சுதான் மானத்தை காட்டிதான் மய மாறி கொண்டு வருவோம். நாங்க சாமி வந்து உட்காந்துன்னா அன்னைக்கு மய வல்லம் அடிச்சுக்கின்னு போவோம். ஆமா, அது எந்த சாமி இருந்தா கூட இந்த மாதிரி குரு சாமி கூப்பிடுவாங்க எங்களுக்கு. ஆமா, சும்மா அனுப்ப மாட்டாங்க. சரக்கு கிரக்கு நல்லா போட்டுட்டு அவருக்கு கையில வருமானம் கொடுத்துதான் போவாங்க. ஐயா குருசாமி தானா? ஐயா குருசாமி தான். ஓகே 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 ஓகே. இங்க வரைக்கும் இல்ல, மெட்ராஸ், ஆந்திரா, கல்கத்தா எங்க இருந்தாலும் கூப்பிடுவாங்க. ஆமா, இது கூப்பிட்டு போறதுனால தான் உங்களுக்கு ஒரு மரியாதை. ஆமா, ஓகே ஓகே ஓகே. தலைவர் ரசம் பாக்கலாமா? பாக்கலாம் ஐயா. இந்த சிறும்பேர் கொஞ்சம் வேகட்டும். ஓகே ஓகே. இப்ப வந்து என்ன கலர் இருக்குது பாரு, ஒயிட் கலர் மாற போகுது. அப்படியே கிண்டி சோறு மாதிரி ஆக்கணும். ஆக்கிட்டு அப்புறம் தக்காளி, பச்சை நம்ம இது பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போடும்போது பாக்கலாம். நான் பூண்டு கொஞ்சம் உரிச்சு சார். நீங்க சின்ன சேர்ல உட்காருங்க சார். ஓகே, எல்லாம் ரெடி ஆச்சுங்களா? ஆமாயா. ஓகே, பருப்பு மசிஞ்சே போச்சு. ஆமா, நசிக்கிட்டேன் நானு. ஓகே ஓகே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாயா, முதல்ல வந்து எண்ணெய் ஊத்தணும். ஓகே, நல்லா பாத்துங்கப்பா. ரசம் கேட்டாங்கல்ல, அவங்க செலியெல்லாம் போறதுக்கு ரசம் மல்ல கேட்டாங்கல்ல. ஆமா ஆமா, உடம்பு சரியில்லைன்னா எதுனா ஜுரம் காய்ச்சல் இருந்தா, இப்ப பனி மாசத்துனாலே ஒண்ணும் நடக்க முடியல, வியாபாரத்துக்கு போறவங்க எல்லாம் வந்து உடம்பு நல்லா இல்ல, சரியில்லை, நடக்க முடியல, செய்யல, என்ன பண்ணலன்னு கேக்குறாங்கல்ல. கறி மீன் சாப்பிடலன்னா கூட இந்த மாதிரி ரசம் வச்சு கறியில வச்சு சாப்பிட்டாங்கன்னா, அது குடிச்சாங்கன்னா கூட நல்ல பலுவா வந்துரும். வராமல் பால் ले तागिरते पल्ले दानिले இது வந்து தக்காளி, அப்புறம் வந்து புளி, மேல கொத்தமல்லி நல்லா வந்து கையால நசுக்கணும். நசுக்கிட்டு பாரு புளி அது மாதிரி தோல் எடுத்துடணும். அந்த புளி எடுத்துட்டு அப்புறம் வந்து தக்காளி போட்டு நல்லா நசுக்கணும். அது மேல கொத்தமல்லி போட்டுருக்குறேன். இப்ப எண்ணெய் ஊத்திருக்கிறேன். அடுத்தது கடு கடு போட்ட உடனே நல்லா கேட்க ஆரம்பிச்சிருவாரு. விறகு போதுமா ஐயா? விறகு போதுமா ஐயா? இதே போதும். அதே ரசத்துக்கு? ஆமா ஐயா, இதே கேக்கும் பாரு. ரசம் வந்து குளிர வைக்கிறதுனால கொஞ்சம் ரசம் வந்து வேகக்கூடாது. வெந்து போச்சுன்னா ஒரு சுடு வாசனை வரும். அது வேறையா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. இப்ப எல்லாம் போட்டு முடிஞ்ச உடனே நம்ம இடிச்ச மொழு நல்ல உயிரோடு இருக்கிற மொழுவா போடணும். இடிச்ச பெரிய மிளகு தான் போடணும். பாக்கெட் போடக்கூடாது. பாக்கெட் போட்டா அது வந்து வாசனை போயிடும். பவுடர் போட்டாக்கா? ஆமா, பவுடர் போட்டா வாசனை போயிடும். பெப்பர் அது சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இது வந்து நம்ம இடிக்கிறது. அப்படியே அந்த மிக்ஸ் பண்ணி வேண்டியதானா? ஆமா, அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே. அப்படியே ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுடணும். இப்ப நம்ம கையால செஞ்சது மாதிரி. இது வந்து சீரகம் போடுறது அவ்வளவு போதும். ஆமா. இப்ப வந்து பூண்டு வந்து இப்ப நம்ம தாளிச்சுக்கணுமா? ஆமா, அது போட்டு கடுல பூண்டு போட்டுடணும். ஓகே. பூண்டு போட்டா நல்ல வாசனை கம கமான்னு வரும். ஆமா. இப்ப அந்த ரசம் எடுத்து இதுல ஊத்தணும். அவ்வளவுதான். ஆமா. पानी भर लेते तुम. இப்ப நம்ம பருப்பு போட்டு நல்லா அது பார் திரும்பொரு போட்டு நம்ம செஞ்சோம்ல, அதே மாதிரி மெலிசா கொஞ்சம் தண்ணி ஊட்டி நல்லா ஆயிட்டு விட்டுணும்.
இது அப்படியே கலக்கி அந்த ரசத்துல ஊத்தணும். ஊத்தி வேண்டியதானா? ஆமா. ஓகே. இப்ப கலர் மாறிக்கினே போகும் பார். அதுவும் கலர் மாறுமா? ஆமா, கலர் மாறிடும். ஓகே. இப்ப கொச்சவன கலர் மாறிடும். பானி பல்லு அப்படியே கருவேப்பிலை மேல போட்டுக்கணுமா? ஆமா, கருவேப்பிலை மேல போட்டுக்கணும். ஓகே. ஒரு கலக்கி விட்டுடணும். இப்ப காஞ்ச மிளகா போட்டுருக்கீங்க, நான் பார்க்காம விட்டேன். ஆமா ஆமா, காஞ்ச மிளகா கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். இல்ல பூண்டு போட்டு போட்டுணுமா? அத போட்டுடணும். ஓகே ஓகே. கொஞ்சம் எண்ணெய் குடிச்சா நல்ல வலுவா இருக்கும். ஓகே ஓகே. அப்படியே காஞ்ச மிளகா பிக்காம போட்டுடணும். ஆமா, பிச்சு அந்த முனையை மட்டும் எடுத்துடணும். காம்பு மட்டும் எடுத்துடணும். காம்பு மட்டும் எடுத்துடணும். ஆமா. இப்ப நம்ம அடுப்பு சொன்ன மாதிரி கேக்கும். பல ரசம் எப்படி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்களா, இல்ல ஏதாச்சும் உடம்புக்கு சரியில்லை சாப்பிடுவீங்களா? உடம்பு சளி ரொம்ப இருந்ததா நான் ரசம் வைப்பேன். இல்லன்னா எதுனா கறி மீன் முட்டை கோயம்பு அது மாதிரி சாப்பிடுவேன். ரசம் வந்து டெய்லி சாப்பிடுறது கிடையாது. நானு ரசம் செய்யலாம். அது எதுக்கு பண்றாங்கன்னா உடம்புக்கு ஜீர்க்கல சக்தி ஆகலனால தான் அந்த ரசம் பண்றது. ஆமா. இப்ப வந்து பனி மாசத்துல வந்து உடம்பு சல்சல்னு இருக்கும். உடம்பு சட்னி ஏறாது. ஆமா, அப்படியே தொட்டி பார்த்தா சும்மா போலன்னு இருக்கும். ஆனா ரசம் குடிச்சிட்டா நம்ம ரசம் ஏறின மாதிரி மசாலா. இப்ப நம்ம ரசத்துக்கு வந்து நம்ம மசாலா கிடையாது, அதுக்கு ரசத்துக்கு மட்டும் தான் நம்ம மசாலா போடுறதுல. ஆமா, நீ எல்லாத்துக்கும் போட்டுருக்கீங்க. ஆமா, மசாலா வந்து கறிக்கு மட்டும்தான். ஆமா, மீன் கோயம்பு, கருவாடு கோயம்பு, எல்லாம் முட்டை அது மாதிரி பொரியல் பண்றது அதெல்லாம் வந்து மசாலா தான். மசாலா கருவாடு கோயம்பு மசாலா தானா? மசாலா போடலாம் சார், நல்லா டேஸ்டா வந்துரும். ஆமா, அது மசாலா போட்டு எதுக்கு தின்றோம்னா நம்ம உடம்புல ரத்தம் கொஞ்சம் ஏறணும். இப்ப அடுப்பு நம்ம சொன்ன மாதிரி கேட்க போகுது. இது கொதிச்சு வந்தா அது நம்ம தமிழ்நாட்டுல விக்குது ரசம் பொடியா? ஆமா, ஏன்னா கொஞ்சம் வாசனை இருக்குனால அது போடுறேன். மஞ்சள் போட்டுருப்பாங்க, அதுல மஞ்சள் கிஞ்ச போட்டிருப்பாங்க. இதுல வந்து செய்யறாங்க. கலர் மாறும். ரசம் கலர் மாறும். இந்த மாதிரி சாத ரசம் பண்ணி சாப்பிட்டால உடம்புக்கு ஜில்லுன்னு இருக்காது, கும்முன்னு இருக்கும். வியாபாரத்துக்கு போய் வந்துட்டீங்களா? ஐயா போய் வந்தேன். வியாபாரத்துக்கு போய் வந்தேன். மக்களுங்க எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க. போயிருப்பாங்க. ஆமா, எல்லாம் கோயிலுக்கு இந்த மாசம் போயிருந்துருக்குது இல்ல. ஐயப்ப கோயில் போயிருப்பாங்க. ஐயப்ப கோயிலு, ஓம் சக்தி கோயிலு எல்லாம் போயிருப்பாங்க. எல்லாம் போயிருக்காங்க. அவங்க போயிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு பூஜை போட்டுட்டு பந்தி எனக்கு தான் போடுவாங்க. அப்படியா? ஆமா, ஏன்னா உங்க பொங்கல் கும்பிடும் போது எனக்கு கொஞ்சம் அள்ளி குடுத்துருவாங்க. ஆமா, ஐயா உட்காந்து சாப்பிடுங்க, இது கோயிலுக்கு விஷயம்னா நான் மொத்தமும் சாப்பிடுவேன். ஆமா, ஏன்னா அவங்க வேண்டுதல் வந்து பொய் பாவ கூடாது. அவங்க போய் வந்தவங்க நான் மக்களுக்கு காப்பாற்றணும்னு தான் நினைப்பேன். நான் நீ பயம் இல்லாத போயிட்டு வா, போய் வந்து உன் கையால என்ன கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன், நான் கிட்ட வச்சிருவேன். இப்ப அந்த ரசம் நல்லா கொதிக்கணும், நல்லா கொஞ்சம் கேட்கணும். கொதிக்கல கொஞ்சம் நுர விட்டுக்கணும் வருது. பொறுமையா கொதிக்கிட்டோம். ஆமா, பாத்திரம் புது பாத்திரமா? ஆமாயா, இது வந்து குக்கர் தெரியல. அளவுலாம் இருக்குது அதுல. ஆமா, அதுல எத்தனை மில்லி போடணும், எத்தனை மில்லி வரணும். ஆமா, போட்டுக்குது. படிக்கிற இங்கிலீஷ் நான் படிக்கலன்னு கூட கொஞ்சம் வித்தியாசமா பார்த்து சொல்லிடுவேன். சொல்றீங்களா? கடைசியா என்ன செஞ்சோம் நம்ம? பகடா குழம்பும் பகடா குழம்பும் நம்ம புளிச்சிக்கீரை. ஆமா, எல்லா மக்கள் சொல்றாங்க என்ன ஒண்ணு வீடியோல ரஞ்சன் வரல, அவர் மசாலா எல்லாம் காட்டலையே, ஒண்ணு என்ன ஆகி போச்சுன்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாசம் வரைக்கும் கொஞ்சம் வியாபாரம் நாள். ஆமா, நியூ இயர் வேற வர போதா, எல்லா பசங்களும் எல்லாம் கப்பல்ல தண்ணி மாறி இருப்பாங்க. ஆமா, எல்லா சரகேசா நண்பன்கள்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க ஒரு சந்தோஷ நாள். ஆமா, நீங்க நியூ இயர்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நைட்டு நியூ இயர்க்கு நாங்க வந்து கேக் வெட்டுவோம். கேக் வெட்டுவீங்களா? கண்டிப்பா, குழந்தை குட்டியோட கேக் வெட்டிட்டு 12 மணிக்கு. ஆமா, விடிய படம் போட்டுருவோம். எம்ஜிஆர் படம்ல இருந்து, சிவாஜி படம்ல இருந்து, ரஜினி படம்ல இருந்து, நம்ம விஜயகாந்த் படம்ல இருந்து நல்ல படம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு ஃபுல்லா நாங்க வெளியே எங்கும் போக மாட்டோம். அப்படி வீட்டுல உட்காந்து ஜாலியா வந்து பாத்துட்டு காலையில பசங்க எல்லாம் பாத்துட்டு அங்கங்க தூக்கம் மயக்கம் காலையில கிடப்பாங்க. கேட்டாப்பா தூக்கம் வருதுப்பான்னு கேட்பாங்க. அதே மாதிரி
நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, பீச்சு கடல் ஓரம் போய் நல்ல பீரி இதோ சரக்கு எல்லாம் அடிச்சிட்டு குச்சிட்டு நல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு பெஞ்சிப்பா இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. நான் என்ன பண்றது, என் பிள்ளைங்களோட நியூ இயர் முடிச்சிடுறது. ஆமா, நீங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணல? அவங்க நான் போவேன், அவங்களுக்கு மாதிரி அவங்க கடை எனக்கு ஒரு பணம் இருந்தா ஆமா போலாம். அப்ப அவங்களாண்ட நம்ம கேட்டு குடிக்கிற மாதிரி ஆகி போடும். அது வந்து ஒரு கேக் இருந்தா கூட நம்ம வீட்டோட பாக்குறது அது சந்தோஷம். அதெல்லாம் ஒரு வயசு இல்ல, சின்ன வயசு அதெல்லாம். ஆமா ஐயா, குழந்தை குட்டி என்ன பண்றது அது இப்ப போட்டுக்கல இல்லையா. இப்ப வந்து உப்பு தேவையான உப்பு போட்டுக்கணும். உப்பு வந்து கம்மியா தான் இருக்கணும், ரசத்துல மட்டும் வேணும்னா போட்டலாம், அப்புறம் வேணும்ல. ஆமா, இப்ப பாக்குறதுக்கு ஒயிட் கலர் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இது போட்டுருக்கோம்ல சிறும்பயிறு. அப்படியே கொதிக்கட்டும் பாரு, ரசம் இருக்கு. அது ஹாட் பண்ணா உடம்புக்கு வந்து அவர் சொல்றாரு வவுறுன்னு சொன்னார்ல, போற வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கலாம். நீங்க இட்லி சாப்பிடுறீங்களா ஐயா? ஆமா, நம்ம சோட்டா மாவு போட்டு அதுல இட்லி சுடுறாங்க, அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கெமிக்கல் இருக்கு. ஆமா, இப்ப வந்து வேட்டர்கன் தண்ணியில குடிக்கிறோம்ல, அதுவும் கெமிக்கல் தான். அது ஏன் தித்திக்குதுன்னா, இப்போ அந்த கேஸ் வைக்கிறனால தான் அது தித்திக்குது. ஏன்னா நம்ம பம்பு மோட்டரு சென்ட் தண்ணி எல்லாம் நம்ம கீழே போறது காவா தண்ணி மண்டி குடிச்சா கூட 100 ஆயிரத்துக்கு மேல அடிச்சிரும். இது குடிக்கிறனால கொஞ்சம் வந்து தித்திக்கிறனால குடிக்கிறாங்க. ஆமா, அதனால அந்த நோவெல்லாம் கொஞ்சம் போய் சேர்த்து அப்புறம் நம்மளுக்கு ஒரு வழியா அடிக்கிற மாதிரி கொடுக்குது. அதே மாதிரி நம்ம மொத்தத்துக்கு குடுக்கறது அவனை கல்பிட்டு ஓடுற மாதிரி நம்ம ரசம் போடணும். அவருங்க அப்படியான்றாங்கன்னா நம்ம இப்படி இருக்கணும். ஆமா, இந்த காலத்துல சொல்றேன் பாரு, புலி என்ன புலியாரு சிங்கம் அப்படின்னு கேக்குறாங்க பாரு, அது மாதிரி நம்ம புலி மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம இருக்கிற நோவெல்லாம் அந்த பக்கம் போயிடும். ஆமா, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். நம்ம பிறந்த நாளுக்கு வர போற எல்லாருக்கும் மக்கள் பார்த்தாங்க வீடியோல கூட, என் பொண்ணுக்கு பாத்தி ஒரு 500 ரூபாய் மணி வாங்கினாங்களாம். எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களாம். நல்லா இருக்கணும், அவங்க குடும்ப கூட்டி நல்லா இருக்கணும் பாவனா. இந்த மாதிரி மக்களுக்கு பண்ணா நல்லதுதான். ஆமா, சந்தோஷமா அவங்க குழந்தை குட்டி கூட நல்லா இருப்பாங்க. நம்ம பணம் காசு இருந்து வச்சுக்க போறது கிடையாது. மனசுக்கு விட்டு பேசினாதான் அந்த மனசுதான் நம்மளுக்கு சந்தோஷம். இன்னைக்கு போகும், நாளைக்கு வந்துரும். பணம் வரும், மனுஷன் வர மாட்டாங்க. 2026 புது வருஷம் வருது. ஆமா ஐயா, புது வருஷம் ஹாப்பி நியூ இயர். புது வருஷம் ஹாப்பி நியூ இயர். எல்லாம் சேஃபா பாதுகாப்பா கொண்டாடுங்க. ஆமா, ஹாப்பி நியூ இயர். பொங்கல் வருது. ஆமா, இப்ப அந்த பொங்கலுக்கு வந்து சார் இப்ப வந்து எல்லா வேலையை ஏற்றி விட்டுட்டு போறாங்களாம். கரும்பு வேலை ஏத்த போறாங்களாம், பருப்பு அதெல்லாம் தருவாங்க. முன்ன எங்க ரேஷன் கடையில கொடுப்பாங்க, இந்த வருஷம் கொடுப்பாங்க தெரியல. இறங்கிச்சு ரேஷன் கடையில. ஆமா, பணம் மட்டும் தான் கொடுப்பாங்களான்னு தெரியல. பணமும் போட்டும் பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம். ஆமா, துணிமணி பவுண்டாட்டிக்கு எதுனா புடவை கிடுவ பாத்து கொடுத்ததா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஆமா, ஏன்னா நம்ம கூட வாயுது இல்ல, அதுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கலாம்னு என்ன சொல்லும். இந்த நல்ல நாள் எங்க வீட்டுக்காரர் ஒரு துணி கூட எடுத்து கொடுக்கல. நம்ம எவ்வளவு சம்பாரிச்சோம், எவ்வளவு செஞ்சோம், அவர் இஷ்டத்துக்கு தான் செலவு பண்றாரு. நம்மளுக்கு நீ கவனிக்க மாட்டேன்னு கேட்பாங்க. அதனால நான் இட்டு போய் என் வீட்டுக்காரமாக்கி ஒரு நல்ல புடவை கட்டிட்டு, காஞ்சிபுரம் வேணாம், காஞ்சிபுரம்ல போக மாட்டேன். நம்ம ஈஸ்வரன் கோயில் இருக்குது இல்ல, திரிக்க கொன்ற ஈஸ்வரன் கோயில், அங்க இட்டுன்னு போய் ஒரு விளக்கு கொளுத்திட்டு, அது வந்து ஒரு அங்க சர்வன் ஸ்டோர்ல வாங்கி வந்து தான் ஈஸ்வரன் கோயில் பக்கத்துல அங்க வந்து ஒரு கற்பூரம் கொளுத்திட்டு, நாங்க குடும்பம் கொட்டியோட நல்லா இருக்கணும் கடவுளை அப்படின்னு ஒண்ணு கேட்போம். அப்போ அண்ணன் கோவில் அவங்க போகுது என்னன்னு தெரியல. ஆமா, யார் பண்ணிட்டாங்களோ ஒண்ணும் பண்ண தெரியல. ஆமா, சந்தோஷத்துக்கு சாப்பிடுறோம், சந்தோஷத்துக்கு குடிக்கிறோம், சந்தோஷத்துக்கு செய்யறோம், இல்லன்னு இல்ல. நம்ம குடும்பத்துல வந்து எல்லாம் நல்லா இருக்கனாலதான் கொஞ்சம் பிடிக்குது. அதுல எதுன்னு ஒண்ணு ஆச்சு போச்சுன்னா நம்ம மனசு திக்காய் போகுது. அதனாலதான் பயம், வேற எதுக்கும் பயம் இல்ல. மனுஷனுக்கு பயம் இல்ல, கொலை குத்துறவனுக்கு பயம் கிடையாது, எதுவுமே பயம் கிடையாது. பொங்கல் சொல்லுவாங்க. இப்ப ரசம் வந்து எப்படி பொங்குது பார், இந்த மாதிரி ரசம் யாராண்ட பொங்காது. ஆமா, என் கடை எப்படி பொங்குதுன்னா, நான் வந்து சுரும்பயிர் போட்டிருக்கல, ஆமா, அது போட்டா நல்ல உப்பு மாதிரி செய்யும்ல, அது நல்லதானா அது உப்பும். ஆமா, ரசம் பொடி கொஞ்சம் நம்ம போட்டுக்கிறேன். நம்ம கை மசாலா எல்லாம் போட்டுருக்கிறேன். சீரகம் மொளு போட போறோம். ரசம் பொடியா? ஆமா, ஓகே ஓகே. இது வந்து வாசனைக்கு தமிழ்நாட்டு முழக்கப்படி தான். இது வந்து இது பார் ரசம் பொடி, ஆச்சி ரசம் பொடி. ஆமா, ஆச்சி ரசம் பொடி.
ரொம்ப கொதிக்க கூடாதுல்ல? ஆமாய்யா, இதோ இப்படி ஒரு 5 நிமிஷம் கொச்சா போதும். இல்ல காக்கா பாருக்குப்பா, ரசம் சூப்பரா வச்சிட்டாரு. பருப்பு சிறுபருப்பு போட்டு, ஆமா சிறுபருப்பு போட்டு, ஆமா ஆமா, ரசம் நம்ம கை தக்காளி, நம்ம பச்சை மிளகா போடல, அப்புறம் வந்து காஞ்ச மிளகா, சீரகம். ஆமா, பாக்கிறதுக்கு சாம்பார் மாதிரி இருக்கும். இப்ப ரசம் பண்ணனால நம்ம நாட்டுக்கோழி வந்து ரெடி பண்ண மசாலா ரசத்துக்கு வந்து தொட்டி சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு ஜீரக சக்தி ஆகணும் இல்ல, பனி மாசத்துல ஜீரக சக்தி ஆகாது. அது வந்து ஊத்திட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தொட்டி தொட்டி சாப்பிடுறதுக்கு நாங்க வந்து மசாலா போட்டு வச்சிருக்கிறோம். இந்த நாட்டுக்கோழி மசாலா போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமா மசாலா போட்டுக்கிறேன். அதை ஃப்ரை பண்ண போறீங்க? ஆமா ஃப்ரை பண்ணும். ஓகே, தெல்லு பாட்டில் ரசம்னா அதான்ப்பா ரசம். சார் நீங்களே கேட்க மாட்டீங்க சார், அது போல ரசம் இருக்கும். இப்ப ஒரு பிளேட்ல ஐயாக்கு ஊத்தி கொடுக்க போறேன், அவர் சாப்பிடட்டும், வயிறு வலி எப்படி இருக்குதுன்னு நான் கேட்கும். அடுத்து அப்படியே அதே கடையில? அதே கடையில சார், வேற கடை. வேற கடையா? ஆமா. ஓ ஆமாப்பா ஆமாப்பா. இது வந்து அந்த கடை இருக்குது, அதுக்கு போட்டுக்கிட்டு இருந்தா இந்த கடை கேக்குது, அப்பா அவருக்கு மட்டும் செய்ய எனக்கு மட்டும் ஏன் செய்ய மாட்டேன்னு கேக்குது. நான் மட்டும் டிவில வர மாட்டேன், அப்ப எனக்கு ஏன் இது மாதிரி பண்றேன்னு கேக்குது. கோச்சிக்குது. நான் சொன்னேம்மா இரு வருஷம் ஐயா வந்த உடனே உனக்கும் போட்டு காட்டுறேன். ஆனா இது ரெண்டும் ஏன் எடுத்துட்டேன்னா அது பிடிக்கிறதுக்கு எனக்கு வேணும்னு சொல்லி தான் இது எடுத்துட்டேன். கைப்பிடி எடுத்துட்டீங்களா? கைப்பிடி எடுத்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. கடு ఉత్తరాయిలో ఉత్తరం ఇది కార్యాపల్లి போட்டோன்னு அப்படி கேட்டுணும். ஆமா இது நம்ம இது வேக அடிச்சிட்டு நாட்டுக்கோழி வேக அடிச்சிட்டு சுட்டி நல்லா அருமையா போட்டு மசாலா போட்டு நல்லா இது மாதிரி தொக்கா வச்சுக்கோணும். நம்ம மசாலா? ஆமா இது ஏன் மசாலா ஏன்னா இது பாரு தூக்கி அடிச்ச 1.5 டன் கேக்குற மாதிரி இருக்கணும் நம்ம மசாலா. அப்படியே போட வேண்டியதானா? ஆமா. இதுல தண்ணி ஊற்றக்கூடாது, அதுல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆமா வேக வச்ச கறி இது. இது மசாலா கீசாலா போட்டு நல்லா வந்து மசாலா வந்து 10 தான் போடுவாங்க, ஆனா அந்த கறியை வேக வச்சுருவாங்க முதல்ல போட்டு. ஆமா இது வந்து வெளியே சாப்பிட்டாங்கன்னா இந்த கடையை மட்டும் தான் கிடைக்கும். 2 நாள் வச்சிருந்தா கூட அது வந்து ஒண்ணும் கெடாத மாதிரி செய்யறேன். கோழிக்கறி ஒரு நாள் சாப்பிட்டாக்கா ஒரு நாள் பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல, போட்டு விடுறாங்கல்ல, 2 நாள் சாப்பிடுற மாதிரி. போர் அடிக்காது, சாப்பிட்டா போர் அடிக்காது, டெய்லி சாப்பிடலாம் அந்த மசாலா போட்டா. சாப்பிடலாம் சார், 2 நாள் வரைக்கும் டிஃபரெண்டா சாப்பிடலாம். தக்காளி போட்டு முன்ன வேவிச்சுட்டு வெளியே எடுத்துடலாம், வேவிச்சு எடுத்துட்டு மறுபடியும் சாப்பிடுற வரைக்கும் சாப்பிட்டுட்டு பாதி தள்ளிட்டு அப்படியே போட்டு அப்படியே எண்ணெயில மிளகாத்தூள் ஒன்னா போடலாம், மிளகுத்தூள் ஒன்னா போடலாம், அப்படியே சேவ் பண்ணிட்டு எடுத்துட்டு வச்சிடலாம். வச்சிட்டு எல்லா காத்து வெளியே போயிடும். மசாலா எப்ப கொடுக்க போறீங்க? மசாலா மன்னன் குடுக்குற ஐயா. மசாலா இன்னும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா பாக்குறதுக்கு அவங்களுக்கே எச்ச உயிர மாதிரி இருக்கு. வீர மாதிரி இருக்குதாமா? ஆமா இப்பவே பாரு எனக்கே சாப்பிடுற மாதிரி ஆகி போச்சு. இந்த நாட்டுக்கோழி சாப்பிடறோம்ல, நம்ம வந்து லகன் கோழி சாப்பிடலாம், இந்த கரண்ட்ல ஓடிக்கிற கோழி சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அது இன்னைக்கு வச்சு நாளைக்கு கீழே கொட்டணும். ஆமா இது அப்படி கிடையாது, வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் சரி, இல்ல அப்படியே கைப்படாது வச்சிருந்தாலும் சரி, நாளைக்கும் சுடு வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டா வந்துடும். ஆமா வாசனை எப்படி வருது பார், நம்ம நாட்டுக்கோழி எப்படி வாசனை வருது பார். ஐயாக்கு கால் கொஞ்சம் சரியாகட்டும். ஆமா ஒரு 10 முடிஞ்ச உடனே முதல் நாட்டுக்கோழி போட்டு நல்லா இருந்து வச்சு சாப்பிட வைக்கணும் பாக்குறேன். என்ன கேக்குறாங்க, என்ன வீடியோல ஒண்ணும் வரல, ரஞ்சன் என்ன பழைய வீடியோல வருது, ஒன்னு புது வீடியோ ஒண்ணு போடலையே என்னன்னு கேக்குறாங்க. நான் சொன்னேன் இன்னைக்கு புது வீடியோ புது சட்டப்பா. ஆமா
நான் ஒயிட் சட்டை எதுக்கு போட்டிருக்கேன்னு நான் சமாதம் கோடிக்கு வரவர். அப்படியா சமாதானம்? ஆமா, வயிறார சோறு போட்டி வயிறார காசு கொடுக்கறதும் அது வேற விஷயம். சண்டை போட்டு அந்த சோறு தின்னுன்னா அந்த சோறு இறங்காது. அதனாலதான் ஒயிட் சட்டை. ஒயிட் சட்டை. ஆமா. உட்ல உட்ல अरे बकर उठले टकल मारकर அப்பா கஷ்டப்பல चलो நான் இறக்கிறதுக்கு மானம் இறங்கிறதுக்கு கரெக்ட் ஆகி போச்சு. சிக்கன் நாட்டுக்கறினா நாட்டு கோழி கறினா இப்ப தம்பா செய்யணும். मैं दाल खिला தம்பா நாட்டு கோழி கறின்றது काय नको சார் பீஸ் அப்படியே இருக்கும். அப்படி சாப்பிடா லட்டு மாதிரி இருக்கணும். சோறுல வச்சு சாப்பிட்டா அப்படி கேட்கணும். நம்ம மசாலா போட்ட உடனே கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. இது வந்து ரசம். ரசம் சாப்பிட வேணாம் சார், ரசம் குடுத்துட்டு போங்க. ரசம் குடிச்சு பார்க்கலாமா? ஆமா ஐயா, உங்களுக்கு முதல் ரசம் உங்களுக்கு தான். ஓகே. अरे உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கல, உங்களுக்கு மேல் ரசம் போட்டு கொடுக்குறேன். बरोबर साग இது பாக்கிறதுக்கு சாம்பார் சொல்லுவாங்க, ரசம் சொல்ல மாட்டாங்க. ஒரு பக்கம் ரச வாசனையே வருது, ஒரு பக்கம் சிக்கன் வாசனையே வருது. சாப்பிட்ட மாதிரியே இருக்குது, வயிறு எப்படி போச்சு. உட்காந்து அப்படிதான் வாங்க. அப்படிதான் வரும்ல. இது முதல்ல நம்மளுக்கு அந்த நோய் நடி ஓடின மாதிரி. ஒன்ன மாதிரியா? ஆமா. சில பேர் நண்டு வந்து மோப்பம் பிடிப்பாங்கல்ல, ஜுரம் வந்துட்டா. ரசம் கேட்க போறாங்க மக்கள். ரசத்தை டப்பால போட்டு வச்சுக்க போகுது. கம்மியா இருக்கு சார். எங்க ஃபேமிலியோட வந்து குடுக்குறோம் ரசம். இது விஷம் விஷயங்கள நாங்க கலந்துக்க மாட்டோம். பாக்குறதுக்கு கலர் வேற மாதிரி தெரியுதுப்பா. சாம்பார் மாதிரி இருக்கும். தப்பா இருக்கு. ரசம் தான் இது. பின்னாடி ஒரு அம்மா மறையறாங்க. இது ரசம். இது உடம்புக்கு ஐயாக்கு உடம்பு நாளி இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் போட்டு குடுத்துருக்கேன். நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு வரட்டும், நான் ரசம் பண்ணி அதே மாதிரி போட்டு குடுத்துருவேன். ஓகே ஓகே. ஆமா, அவர் வயிறு சொல்றாங்கல்ல, அதனாலதான் வந்து இதெல்லாம் நான் போட்ட ரசம். அப்படியே சூப்பு மாதிரி இருக்கும். ஆனா வந்து கறி குழம்பு கூட காரம் பரவாயில்ல. காரம் வந்து திட்டமா இருக்குது. அதனால நான் டேஸ்ட் பாப்பேன்றதா காரம் கம்மியா போட்டுருக்கேன். ஓகே. தூர்ஜா பல்ல. அந்த பருப்பு வாசனை லேசா வருது. ஆமா 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 வருது. சோறுல போட்டா அந்த வாசனை இருக்கு. ஆமா ஆமா. சாப்பாடுல போட்டா சுடு சுடு சோறுல போட்டு அப்படி ஒரு பொடி பிடிச்சாங்கன்னா, ஏன்னா இந்த கறி மட்டும் தொட்டு சாப்பிடணும். தொட்டு சாப்பிடணும். ஆமா. கறி வந்து காரம்ன்றது இல்ல, காரமா இருக்குன்றதால கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி. ஆமா, இது கம்மியா பண்ணிருக்கிற நம்ம மசாலா போட்டிருக்கனால வந்து கம்மியா இருக்குதோ. ஆமா. ஓகே. இது சோறுல கூட வச்சு சாப்பிட்டு நல்லதா இருக்கும். இதை சாப்பிட்டுட்டு நம்ம ஜீரகல சக்தி ஆகிறதுனாலதான் இந்த ரசம் பண்ணிருக்கிறேன். ரசம் கேட்டீங்கல்ல, எங்க ரசம் குடிச்சு பார். சூப்பரா இருக்கு. சூப்பரா ரசம் சூப்பரா இருக்கு. அதுவும் அந்த சிக்கனோட வச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். இப்ப சிக்கன் சாப்பிடாதுன்றதால கொஞ்சம் ரொம்ப கனத்த இதயத்தோட சாப்பிடாம போறோம். ஓகே தலைவரா? ஓகே, ரசம் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர். ஓகே சூப்பர். ஐயா, ரசம் சாப்பிட்டது எப்படி இருக்குது? உப்பெல்லாம் கரெக்டா இருந்தா? எல்லாம் கரெக்டா இருக்கு. பாக்குறதுக்கு சூப் மாதிரி இருக்கும். ஐயா, நீங்க சாப்பிட்டு காட்டினதா உங்களுக்கு தெரியும். சொன்ன மாதிரி சூப் மாதிரி இருக்கு. ஆமா, சூப் மாதிரி இருக்கும். ஒரு மூலிகை சூப். மூலிகை சூப் மாதிரி இருக்கு. ஓகே. நம்ம கை பொருள் போட்டனால கொஞ்சம் கேக்குது. இப்போ அதுக்கே வேர்வை நிறைய விடும். நிறைய விடுமா? ஆமா. விட்டுச்சு, இப்ப விட்டுச்சு. வாசனை மோப்பம் முடிச்சல அந்த வேர்வை வந்துரும்.